இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் விடுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வணக்கம் நண்பர்களே, இது மியூரிட் மீடியா டெக். நான் உங்கள் பார்த்திபன். இந்த டுட்டோரியலில் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா PHP சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த PHP சீரீஸில் இது பார்ட் 3ல் இருக்கிறோம். பார்ட் 2ல் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த டுட்டோரியலில் நம்ம Wamp சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அது எதில் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சாம்பிள் கோடும் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? நீங்கள் Wamp இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு போன வீடியோவில் பார்த்தேன். பார்க்காதவங்க லாஸ்ட் என் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு சி ட்ரைவுக்குள்ளே போயிடுங்க. சி ட்ரைவுக்குள்ளே போனீங்கன்னா Wampன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சி ட்ரைவில் Wampக்குள்ளே www அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா அது உள்ள தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதில் நான் PHPன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம செய்ய போகிற ஃபைல்ஸ்லாம் நம்ம அது உள்ளே போட போகிறோம். இப்போது Wamp சர்வர் நீங்கள் ஆன் பண்ணணும். நீங்கள் எப்போவும் PHP ரன் பண்ணும்போது அதில் Wamp சர்வர் ஆன் பண்ணணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே Wamp சர்வர் ஆஃப்லைன் சொல்லி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னா நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் Wamp சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலரில் தான் காட்டும் இந்த இடம். இப்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆல் சர்வீஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கோடிங்க்கு போகலாம். இவ்வளோ தான் அந்த செட்டப்லாம். இது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா Wamp சர்வரை ஆன் பண்ணணும், நோட் பேடை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும். பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். சி ட்ரைவுக்குள்ளே Wampன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வாங்க நம்ம கோடிங்க்கு போகலாம். HTML க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ்னு கொடுத்துட்டு பாருங்கள், நல்லா கவனிங்க. சி ட்ரைவுக்குள்ளே Wampன்னு ஒரு ஃபோல்டர், அது உள்ள wwwன்னு ஒரு ஃபோல்டர், அது உள்ள நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற PHPன்ற ஃபோல்டர், அது உள்ள போயிட்டு சாம்பிள் டாட், நல்லா கவனிங்க, சாம்பிள் டாட் HTML நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா .html சேவ் பண்ணுவீங்க. இது வந்து PHP. ஸோ சாம்பிள் டாட் PHP, நல்லா கவனிங்க. சேவ் பண்ணும்போது எப்போவுமே PHP ஃபைலாக சேவ் பண்ணும்போது என்ன ஃபைல் நேம் தரீங்களோ அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் வந்து .phpன்னு போடணும், ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அங்கே மாறி இருக்கும். இதுதான் நார்மல் HTMLான சின்டாக்ஸு. இந்த பாடிக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட்டும் வரும், ஓகேங்களா? இப்போது நம்ம PHP கூட உள்ளே கொண்டு வர போகிறோம். பாருங்கள், PHP ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் PHPயோட சின்டாக்ஸு. இப்போது எக்கோ ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். எக்கோன்றது ஒன்றும் இல்லை, அது நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கும். நான் சேனல் நேமே போடுறேன், மியூரிட் மீடியா டெக் தமிழ். முடியும் போது நல்லா கவனிங்க, செமிகோலன் போட்டுடணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சேவ், ப்ரௌசரில் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது நமக்கு எப்படி ரன் பண்ணணும்னா, நார்மலாக நீங்கள் அந்த ஃபைல் நேமை கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃபைல் நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி. இப்போ நான் இந்த ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணால் எனக்கு ஒன்றுமே வராது, பார்த்தீங்களா? அப்புறம் அதுவே நான் அதனால் இதை எப்படி ரன் பண்ணணும்னா, லோக்கல் ஹோஸ்ட், நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போட்டிருக்கோமோ அந்த ஃபோல்டர் நேம் போடணும். PHPன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த PHPக்குள்ளே
sample டாட் பிஹெச்பி. நல்லா கவனிங்க, நீங்கள் ரன் பண்ணும்போது சர்வர் ஆன் ஆகிருக்கணும். வேம் சர்வர் ஆன் ஆகிடுச்சுன்னா இங்கே லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோல்டர் நேம், இங்கே பாருங்கள் பிஹெச்பின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது உள்ள சாம்பிள் டாட் பிஹெச்பின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பிஹெச்பி சாம்பிள் டாட் பிஹெச்பின்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மியூரேட் மீடியா டெக்னு வந்துருச்சு. நம்ம அங்கே போட்டது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு, எக்கோ ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா பாருங்கள், காட்டுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்கோவுக்கு பதில் பிரிண்ட்டுன்னு ஒன்று போடலாம். இதில் பாருங்கள், இதில் வெறும் மியூரேட் மீடியா டெக்னி போடுறேன் அடையாளத்துக்காக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மியூரேட் மீடியா டெக்னு எக்கோவில் போட்டிருக்கேன், பிரிண்ட்டில் மியூரேட் மீடியா டெக் தமிழ்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கே தெரியுதுங்களா, மியூரேட் மீடியா டெக்னு ஒன்று இருக்குது, மியூரேட் மீடியா டெக் தமிழ்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். எக்கோவும் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே எக்கோ பண்ணும், பிரிண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் பிரிண்ட் பண்ணும். ரெண்டும் ஒரே வேலை தான், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்கோ ஃபங்க்ஷனும் பிரிண்ட் ஃபங்க்ஷனும் எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம சேவ் பண்ணணும், எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும், எந்த டைரக்டரியில் ரன் பண்ணணும், எந்த லிங்க் வச்சு ரன் பண்ணணும், எப்படி நம்ம சர்வர் ஆன் பண்ணணும், எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.